ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் பிரபாஸ் மேக்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தனி வட்டி, அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட கான்செப்ட் ஒன்று தான் பார்க்க போகிறோம். இதை பேஸ் பண்ணி ஒரு சில சம்ஸ் சால்வ் பண்ணுவோம். அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி ஸ்கூல் புக்கில் அது ரிலேட்டட் கான்செப்ட் எங்கே இருக்கோ அதை சால்வ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக மேக்ஸில் 25க்கு 25 ஈஸியாக வாங்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தனி வட்டியை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஃபார்முலா தான். I = P/100. அதாவது ஐங்கிறது வட்டி, பிங்கிறது அசல், என்னன்றது ஆண்டு, ஆறுங்கிறது ரேட்டு, அதாவது வீதம். ஓகேவா? அமௌண்ட் = P+I. இது ரெண்டு ஃபார்முலா மட்டும்தான். இதை பேஸ் பண்ணி தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பற்றி ஃபுல்லாகவே இந்த சாப்டர் ஃபுல்லாகவே இது ரெண்டு தான் மோஸ்ட்லி நம்ம பார்ப்போம். ஓகேவா? இதை பேஸ் பண்ணி டிஃப்ரெண்ட்டாக சம் இருக்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது அசல் எப்பயுமே 100% தான். இதில் வட்டி ஒரு 10% வருது அப்படின்னா அமௌண்ட் 110%. ஓகேவா? சும்மா இந்த கான்செப்ட் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த கான்செப்ட் நம்ம கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் சம் பார்த்தோம் அப்படின்னா அசல் 5000க்கு 10% வட்டி விதத்தில் 5 ஆண்டுகளுக்கான தனி வட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஃபார்முலா I = P/100. இதில் பியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 5000, ரேட் 10%, ஆண்டு 5 ஆண்டுகள் பை 100 பார்த்தீங்க அப்படின்னா 2500. ஆன்சர் 2500. இதை இப்படியும் போடலாம். நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மைண்டு கால்குலேஷனில் பண்ணுற மாதிரி இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கற்று வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பார்த்த உடனே உங்களால் ஆன்சர் அடிக்க முடியும். ஒரு ஆண்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 10% வட்டி, 5 ஆண்டுகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 50% வட்டி டோட்டலாக. ஓகேவா? இந்த 50% வட்டிங்கிறது இப்போது 5000க்கு நார்மலாக நம்ம 10%க்கு எப்பயுமே கண்டுபிடிச்சிக்குவோம். 10% ஸ்டாண்டர்டாக வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். 10% அப்படின்னா 500. ஓகேவா? அப்போது 50% அப்படின்னா இன்ட்டு 5 போட்டோம் அப்படின்னா 2500 டேரெக்டாக நம்ம சொல்லிடலாம். நம்ம 10% ஸ்டாண்டர்டாக வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆப்ஷன் ரெகுலர் பண்ணியும் நம்மளால் ஈஸியாக அடிக்கலாம். ஓகேவா? இப்போது 1000க்கு 10% வட்டி வீதம் 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டி. 2 ஆண்டுகளுக்கு ஒரு வருஷத்துக்கு 10% அப்படின்னா 2 வருஷத்துக்கு 20%. 1000ல் 20% எவ்வளோ அப்படின்னா 1000 இன்ட்டு பை 100 அடித்தோம் அப்படின்னா 200. தனி வட்டி 200 ரூபாய். 7500க்கு 8% வட்டி வீதம் 1 வருடம் 6 மாதங்களுக்கான தனி வட்டியை காண்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் 1 வருடம் 6 மாதம் கொடுத்துருக்காங்க. இப்போ 1 வருடத்துக்கான ரேட் 8%. அப்போது மீதி 6 மாதம், 6 மாதத்துக்குன்னா அதில் பாதி, அதில் பாதி எவ்வளோ 4%. இப்போ மொத்தம் டோட்டல் 12% 1.5 வருஷத்துக்கான தனி வட்டி. அப்போது 7500ல் 12% எவ்வளோன்னு பார்க்கணும். 7500ல் 12% பார்த்தோம் அப்படின்னா 10ன்னு போட்டோம்னா 750, 2னா 150, இப்போ 900. ஆன்சர் இதுக்கு 900. இப்போ ரேட் 12% கண்டுபிடிச்சோமா? இப்போ நான் நார்மலாக என்ன சொன்னேன், ஸ்டாண்டர்டாக 10% வச்சுக்கோங்க. இப்போது 7500ல் 10%, 7500ல் 10%னா 750. ஓகேவா? அப்புறம் 2%, 2% அப்படின்னா அதில் 1/5 மடங்கு, 1/5னா 150, அப்போ 900. இப்படியும் நீங்கள் டேரெக்டாக போடலாம். இப்படி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மைண்ட் கால்குலேஷன்லேயே டேரெக்டாக வந்துடும். நீங்கள் ஃபார்முலாஸ் பேஸ் பண்ணி போட்டிங்க அப்படின்னா அது நம்ம போட்டு பார்த்து தான் போடுற மாதிரி இருக்கும். ஓகேவா? 20000க்கு 5% வட்டி விதத்தில் 3 மாதங்களுக்கு தனி வட்டி யாது? இப்போ 20000க்கு 5% எவ்வளோ அப்படின்னா 1000 ரூபாய். ஓகேவா? இது ஒரு வருடத்திற்கான ஒரு வருடம் அப்படின்னா 12 மாதங்கள். 12 மந்த்துக்கு 1000 ரூபாய் அப்படின்னா 3 மாதத்துக்கு இதை 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வரப்போகுது. இப்போ இதையும் 4ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 250 ரூபா. ஆன்சர் 250 ரூபா. இதை நீங்கள் எப்படியும் போடலாம். இல்லை அப்படின்னா ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணி போகிறீங்க அப்படின்னா P/100 இதில் P 20000, 5%. இது 3 மாதம் அப்படின்னா மொத்தம் 12 மாதம். 12ல் 3 மாதத்துக்கு நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதனால் 3/12 போட்டுக்கணும் பை 100. இதையும் அடித்தோம் அப்படின்னா இதையும் அடித்தோம்னா 4, இதையும் அடித்தோம் அப்படின்னா 80. இப்போ 250. ஆன்சர் 250. எப்படி வேணாலும் நம்ம போடலாம். நமக்கு கரெக்டாக ஆன்சர் வந்தால் போதும். நீங்கள் கான்செப்ட் தெரிஞ்சு வச்சுட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக குயிக்காக போடுற மாதிரி இருக்கும். அதனால் கான்செப்ட் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 6250க்கு 219 நாட்களுக்கு 10% வட்டி வீதம் தனி வட்டியை காண்க. நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா 6750க்கு 10%.
ரூ. 675. அதாவது 365 நாளைக்கு ரூ. 675. அப்போது 219 நாளைக்கு எவ்வளோ? மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா டேஸில் வரும்போது கண்டிப்பாக வந்து 73 டிவைட் ஆகிற மாதிரி தான் வந்து மோஸ்ட்லி கொடுத்துருப்பாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 73 × 5 73 × 3. இப்போ 5ங்கிறது 675 அப்படின்னா 3ங்கிறது எவ்வளோ? 5ங்கிறது 675னா 1 135. இப்போ 3 × 135 405. அப்படி இல்லை உங்களுக்கு வந்து ஃபார்முலாஸில் தான் வந்து போடுறது ஈஸியாக இருக்குது அப்படின்னா ஃபார்முலாஸ்லேயே டேரெக்டாக போட்டுருங்க. ஃபார்முலாஸில் பார்த்தீங்க அப்படின்னா PNR/100 219 நாள், மொத்தம் வந்து ஒரு வருஷத்துக்கு 365 நாள். அதனால் 365 நாள் டிவைட் பண்ணுறோம் பை 100. இதையும் அடிச்சிடலாம். இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா 3, இது 5. இதையும் அடித்தோம் அப்படின்னா 135. 135 × 3 405. இப்படி நீங்கள் வந்து டேரெக்டாக ஃபார்முலா அப்ளை பண்ணி டேரெக்டாக போடலாம். 7.5% வட்டி விகிதத்தில் ஏப்ரல் 9, 2010 முதல் ஜூன் 9, 2010 வரையிலும் ரூ. 1000க்கான தனி வட்டி அது. நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 1000 7.5%. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஏப்ரல் 9லேருந்து ஜூன் 9. ஏப்ரல் 9லேருந்து ஜூன் 9. ஜூன் 9ல் ஒரு 9 நாள், மேல ஒரு 31 நாள். ஏப்ரலில் பார்த்தீங்க அப்படின்னா 30லேருந்து 9 போச்சு அப்படின்னா 21. இப்போ ஏப்ரல் 9 சேர்த்தோம் அப்படின்னா 22 நாள். மொத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 62 நாள். 62 பை மொத்தம் வந்து 365 நாள். அதனால் 365 நாள் கொடுக்குறோம் பை 100. இதை அடித்தோம் அப்படின்னா இதை அடித்தா 1.5. இதை அடித்தோம்னா 7 3 930 பை 73 அடித்தோம் அப்படின்னா 74. ஆன்சர் வந்து 12.74. ஆண் வட்டி வீதம் 2% வீதம் 3 ஆண்டுகளுக்கு தனி வட்டி 300 கிடைக்கும் எனில் அசலை காண்க. நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா 3 × 2 6%. 6%ன்றது வட்டி. அந்த 6% வட்டி தான் வந்து 300 அப்படின்னா 1% ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா 50. இப்போ 1% வந்து 50 அப்படின்னா அசல் வந்து 100%. 100% அப்படின்னா 100ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 50 × 100 5000. டேரெக்டாக வந்து ஆன்சர் சொல்லிடலாம். ஓகேவா? இதை நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து PNR/100லையும் போடலாம். PNR/100ல் போட்டிங்க அப்படின்னா P × 2 × 3 பை 100 = 300. இதையும் அடிச்சிங்கன்னா 100. இதையும் அடித்தா 50. அப்போ 5000. டேரெக்டாக இதுலேயும் போடலாம் நீங்கள். ஆண்டு வட்டி 14% எனவும் 3 ஆண்டுகளில் ஒரு தொகையின் வட்டி 210 எனில் அந்த தொகை. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 3 ஆண்டுகளுக்கு 14%. 3 ஆண்டுக்கு 14% அப்படின்னா 42%. இந்த 42% தான் வந்து 210. அப்போது 100% எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதை வந்து இதில் அடித்தோம் அப்படின்னா 5. 1% 5 அப்படின்னா 100% வந்து 500. ஆன்சர் வந்து 500. இதை நீங்கள் வந்து ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணி போடலாம். ஒரு குறிப்பிட்ட தொகையானது 6% தனி வட்டி விகிதத்தில் 3 ஆண்டுகளில் 6372 ஆகிறது என்று அதன் அசலை காண்க. இது பார்த்தீங்க அப்படின்னா 3 ஆண்டுகளுக்கு வந்து 18% வட்டி. ஓகேவா? இப்போது இது வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தொகை அமௌண்ட் அப்படின்னா அசல் ப்ளஸ் வட்டி. இந்த அசல் வந்து 100%, வட்டி வந்து 18%. இப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 118%. 118% வந்து 6372. இப்போ 100% எவ்வளோ? ஓகேவா? இப்போ இதையும் அடித்தோம் அப்படின்னா 59 50. இதையும் அடித்தோம்னா ஒரு 59 மீதி 4 108. 108 × 50 வந்து 5400. ஆன்சர் வந்து 5400. நீங்கள் இதை வந்து ஃபார்முலாஸ் படி போடலாம். இது வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஓகேவா? இந்த கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த வந்து அதாவது ஒரு தொகையில் இது வந்து 100% வந்து அசல் வந்து எப்பயுமே மாறாது. இந்த இன்ட்ரெஸ்ட் மட்டும் நமக்கு வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ 3 வருஷத்துக்கு வந்து 6% அப்படின்னா 18%. இப்போ 118% வந்து 6372 அப்படின்னா 100% எவ்வளோ கண்டுபிடிக்கணும்? டேரெக்டாக நம்ம வந்து ஆன்சர் சொல்லிடலாம். ஓகேங்களா? இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட கான்செப்ட் 2 வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.